வெல்கம் டு தனுஷ் டைரிஸ் சேனல். ஆக்சுவலா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு என் வீட்ல ட்ரீட் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, நம்ம எதுக்கு வெளிய கடையில இருந்து வாங்கி ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு, நம்மளே பிரியாணி பண்ணிட்டா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ செவுத்துல அடிப்பாங்க பெரிய ஆணி, நாங்க செய்ய போறோம் பிரியாணி. ஃபன் எலமெண்ட் இஸ் வெயிட்டிங் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல தேவையான டபராவை பரண மேல இருந்து எடுத்து தூசி தட்டி அடுப்புல வச்சு நல்ல சுத்தமான செக்குல ஆட்டின நல்ல எண்ணெயான சன்ஃபிளவர் ஆயில ஊத்தி யாருமே சாப்பிடாத பட்டை லவங்கத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி பிறகு அழகா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் வரும் வரை வதக்கும். மீன்வைல் மை சித்தியோட மைண்ட் வாய்ஸ் பி லைக், ஆ வதக்கியாச்சு நெக்ஸ்ட். அடுத்து வெங்காயத்தோட கசின் தக்காளியை போட்டு இன்னும் நல்லா வதக்கவும். ஆக்சுவலா இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இவ்ளோ பேருக்கு பிரியாணி செய்றது. டேஸ்ட் எப்படி வருமோ அப்படிங்கிறதுல உங்கள விட எங்களுக்கு தாங்க பெரிய டவுட்டே. பிறகு புதினா இலைகளை நல்லா பரபரன்னு பிரிச்சு போடவும். நெக்ஸ்ட் தாங்க மெயின் எலிமெண்ட்டே உள்ள வராங்க. இது சிக்கன் பிரியாணினால வாங்கிட்டு வந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஃப்ளேவர்ஸ்க்காக ஆச்சி சில்லி பவுடரை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம த்ரிஷா நடிச்ச மெய்யல் பிரியாணி மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். இவங்களெல்லாம் ஆட் பண்ணிட்டு, இவங்க ஃப்ரெண்டு கரம் மசாலாவ ஆட் பண்ணாம விட்டா கோச்சுப்பாங்கல்ல. ஸோ அவங்களையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக நம்ம கேசரி பவுடரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம எல்கேஜில படிச்சிருப்போம். ஸோ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒரு கலந்துக்கலாம். கலந்துட்டு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். எனக்கு பிரியாணினாலே ஒரு சாங் தாங்க ஞாபகம் வரும். தீ மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பாக்கட்டி. நீங்க தலப்பாக்கட்டியில சாப்பிட்டிருந்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு பிரியாணினா என்ன பாட்டு ஞாபகத்துல வரும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா வீடியோ நான் எடுக்கிறதுனால இவங்களுக்கு என் கையால பிரியாணி செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. சரி, இன்னொரு நாள் நானே என் கையால இவங்களுக்கு பண்ணி தரலாம் இதை விட டேஸ்டியா அப்படின்னு முடிவு பண்ணி வீடியோ எடுக்கிறதுல மும்மரமா இறங்கிட்டேன். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை எடுத்து அதுல போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, பாதி கடலை நம்ம கடந்துட்டோம். சோ கிடைக்கிற கேப்ல கதை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ரோஸ் மில்க நல்லா குடிச்சிட்டு நாட்டு நடப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அலெக்சா, பிளே த மியூசிக். சரி, எங்களோட சமையலோட ஸ்மெல்ல பார்த்து ஒருத்தன் வந்துட்டான், அவனை வீடியோ எடுக்க போலாம் அப்படின்னு பார்த்தா, டேய் என்னையெல்லாம் ஏன்டா வீடியோ எடுக்கிறேன் அவன் கேட்க, டேய் நீ இல்லாம எப்படின்னு நான் கேட்க, உடனே போயிட்டு அவன் அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு. அப்புறம் நானும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன், டேய் உங்க 2 பேருக்கு இன்னைக்கு பிரியாணியே கிடையாது, வெளியவே கிடங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி டைம் ஆயிடுச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, பிரியாணி வந்து பபிள்ஸா வருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, அப்ப அதுல தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு போல. சரி இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டோம். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா, பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்கவே டெலிஷியஸா இருக்குல்ல. இதே மாரி நீங்களும் ஃபேமிலியா பிரியாணி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பேசிக்கா பிரியாணி சிம்பிளா தனியா சாப்பிட பிடிக்காதுங்க. தயிர் பச்சடி இல்லாம எப்படி பிரியாணி சாப்பிட முடியும்? ஸோ, அதனால தயிர் பச்சடி ரெடி பண்ணணும்ல. ஸோ, அதனால வெங்காயம் நறுக்கி, நம்ம கடையில வாங்கி வந்த தயிர ஆட் பண்ணி, லைட்டா உப்பு போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணோம். சில பேருக்குலாம் பால் பிடிக்குது, தயிர் பிடிக்க மாட்டேங்குது. இது என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. அவ்வளோதாங்க. பிரியாணி இஸ் ரெடி டூ சர்வ். வாங்க நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் சொன்ன ரிவ்யூ என்ன அப்படின்னா, இந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு ஏக்கம் என்னன்னா, நான் செஞ்சிருந்தா இந்த பிரியாணி இன்னமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானே என் கையால நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன்.